ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம ராதைமணல் சீரீஸ் கொடுத்துருக்கேன்ப்பா. இப்போது ரெகுலராக கொடுக்கறதுனால உங்களுக்கு ராதைமணல் சீரீஸோட ஸ்டோரி ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா டியர்ஸ்? ஓகே டியர்ஸ், புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி செக்மெண்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அத்தை மேலே எது கோவமாமா? எந்த கோவமா இருந்தாலும் அத்தைக்கிட்ட நேரடியாக சொல்லிடுறேன்னு. இப்படி கோவப்பட்டேன் மூஞ்செல்லாம் தூக்கி வச்சுக்க கூடாது, அத்தைக்கிட்ட பேசாமலாம் இருக்கக்கூடாது. அத்தை பண்ணது தப்பு தான், அதுக்கு அத்தை உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேம்மா. ஐயோ அத்தை, என்ன அத்தை நீங்க என்னம்மா மன்னிப்பா அது இதுன்னு சொல்றீங்க? அது நீங்க என்கிட்ட மன்னிப்பா? முதல்ல எனக்கு எதுக்கு உங்க மேல கோவம்? எனக்கு எந்த கோவமும் இல்லை. நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? இல்ல ராதா, நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இப்ப என்னாலதானே உன் கையில இப்படி அடிபட்டிருக்கேன். ஐயோ அத்தை, இதெல்லாம் ஒரு பெரிய அடியும் இல்ல அத்தை, சும்மா லேசா அங்கங்க கிளாஸ் குத்தி இருக்கு, அவ்வளவுதான். அதையும் அவர் உடனே எடுத்து எல்லாமே கிளீன் பண்ணி கட்டம் போட்டு விட்டாரு. அப்போ கொஞ்சம் வலி இருந்தது, இப்ப வலி கூட இல்ல அத்தை. நீங்க எதுக்கு அதை இதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க? ராதா, ஏமா இப்படி இருக்கா? இன்னும் இவ்வளவுதான் பெருந்தன்மையா இருப்பேன். இவ்வளவு பெரிய காயப்பட்டிருக்கேன், ஆனா இதெல்லாம் ஒரு காயமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவுக்கு காரணம் நான் தான். நீ லித்துக்குட்டியா என் பொறுப்புல தான் விட்டு இருந்தேன். நான் லித்துக்குட்டியை பத்திரமா பாத்துருக்கணும். நான் லித்துக்குட்டியை தனியா விட்டுட்டு போனதான் தப்பு. லித்துக்குட்டியை விட்டு உள்ள போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு. இப்ப உன்னை கடிப்பட்ட மாதிரி ஒருவேளை லித்துக்குட்டி கடிப்பட்டா? ஐயோ, கண்டிப்பா கிருஷ்ணன் என்ன அம்மன் கூட பாத்துருக்க மாட்டோம். அவன் கோபத்துக்கு நான் எவ்வளவு நாள் ஆகியிருப்பேன் தெரியுமா? அத்தா, அவரு என்ன பண்ணுவாரு? லித்துக்குட்டி மேல அவர் உயிரே வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது லித்துக்குட்டிக்கு ஏதாவது சின்னதா ஒண்ணுன்னா அவரால் தாங்க முடியுமாக்கா? அதனாலதான் லித்துக்குட்டி கீழே விழத்துக்கு முன்னாடியே நல்ல வேலை நான் வந்துட்டேன். நான் வந்ததுனால லித்துக்குட்டியை பிடிச்சிட்டேன். சரி விடுங்க, இப்பதான் குழந்தைக்கு எதுவும் ஆகல, சந்தோஷம் நினைச்சு நிம்மதியா இருங்க அத்தா. அது மட்டும் இல்ல, அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய கோவக்காரெல்லாம் இல்லை. நீங்க அவரை நினைச்சு இப்படிலாம் பேசாதீங்க அத்தா. என்ன சொன்னாரா இப்ப? அவரு அவ்வளோ கோவக்காரெல்லாம் இல்லையா? ஆமா அத்தா, நீங்க நினைக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய கோவக்காரெல்லாம் இல்லை. தப்புன்னா கோவப்படுறாரு, நியாயமா தானே கோவப்படுறாரு. ஆனா அதுவே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படிதான் அத்தை பேசுறாரு. சும்மா சும்மா ஒரு கோவக்காரன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லாதீங்க. அம்மாடியும் அம்மாடி, தப்புதாம்மா, தப்புதான். உன் புருஷனை கோவக்காரன் சொன்னது ரொம்ப பெரிய தப்புதாம்மா. என் பிள்ளை எப்படின்னு நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இனிமே உன் புருஷனை கோவக்காரன்னு சொல்ல மாட்டேன். போதுமடி மருமகளே. ஐயோ அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் இப்படி இல்ல இப்படிதான் இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பாவா? எது தப்பு? இப்பதான் என் பிள்ளை வாழ்க்கையில எல்லாமே சரியா நடக்குதான்னு என் மனசுக்கு தோணுது. என் மனசுக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவ்வளவு நாள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையே தப்பா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் அவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வந்திருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதை விட உனக்கு அடிப்பட்டதும் அவன் துடிச்சு உனக்கு கட்டு போட்டு விட்டான் பாரு, அதை பார்க்கும்போது என் மனசு உள்ள பாரமே குறைஞ்சிச்சு தெரியுமா? ஐயோ அத்தை, நீங்க என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அப்புறம் அடிபட்டிருக்கலாம், அதுக்காக அவரு காயத்துக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு விட்டாரு, அவ்வளோதான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி, அதை விடுங்க அத்தை. அம்மா, லித்துக்குட்டி அழுதுட்டே இருந்தாலே இப்போ எங்க அத்தை? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உங்க ரூம்ல படுத்துட்டு இருக்கானோ? பாரு உடனே பேச்ச மாத்தியாச்சு. அது சரி, என் மருமகளுக்கு அவ புருஷனை பத்தி பேசினதும் வெக்கம் தாங்கல போல இருக்கு. இந்த வெக்கம் கூட நல்லா தான் இருக்கு. ஆமாம்மா, உன் பொண்ணு இவ்வளவு நேரம் அழுது ஆடம் பிடிச்சு அவளை ஒரு வழியா தூங்க வச்சிட்டேன். நீ வரத்துக்கு முன்னாடி அவ சமத்தா இருப்பான். பாட்டினா பாட்டி சொல்றதை கேட்டுக்கிட்டு அமைதியா படுத்துப்பான். தாலாட்டு பண்ணா போதும் உடனே தூங்கிடுவான். ஆனா இப்போ பாட்டியாவது பூட்டியாவது போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வாடின்னு பிடிவாதம் பிடிச்சிட்டான். எப்படியும் அவளை சமாளிச்சு அப்படி இப்படின்னு பாலை குடிக்க வச்சு அவளையும் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். இப்பதான் உன் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. லித்துக்குட்டி ரொம்ப அழுதுட்டாளா? ஆமா, நீங்க தூக்கிட்டு போகும்போது அவ எவ்வளவு அழுதா தெரியுமா? நான் அப்பவே இவர்கிட்ட சொன்னேன், நான் போய் லித்துக்குட்டியை பாக்குறேன்னு. இவர் தான் இந்த கையை வச்சுட்டு போய் அவளை தூக்க போறியா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இங்கே இருன்னு தேடிட்டாரு. அதனால மாறலாம், இல்லைன்னா நான் அப்பயே லித்துக்குட்டி தூக்கியிருப்பேன். சரி விடுங்க, இப்ப தூங்கிட்டாளா? ஏதாவது சாப்பிட்டாளா? பால் கொஞ்சம் தான் குடிச்சாலா, நல்லா குடிச்சாலாம்? அம்மாடி மருமகளே, உன் அளவுக்கு உன் பொண்ணு என்னால பாத்துக்க முடியுமான்னு கேட்டா தெரியலமா. உன் பொண்ணு கொஞ்ச நேரத்துல இறஞ்சிருவா. இறஞ்சதுக்கு அப்புறம் இல்ல அவ இறஞ்சாலும் பரவாயில்ல, உன் கை சரியானதுக்கு அப்புறமா அப்புறம் உன் பொண்ணை போய் பாத்துக்காம. அது வரைக்கும் உன் பொண்ணு நாங்க பாத்துக்கோம். இந்த தடவை பத்திரமா பாத்துக்கிறோமா, நம்பி அத்தைக்கிட்ட கொடுக்கும். ஐயோ அத்தை, அப்படின்னு அவ ஏற்கனவே சரியா சாப்பிட மாட்டான். அவளுக்கு ஏதாவது கொடுத்து தூங்க வச்சாலும் கொஞ்சமாவது உடம்புல பிடிக்குமா? அதனால அவ அந்த பாலை குடிச்சு அழுதாலே மொத்தமா கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்னத்தான் உடம்புல பிடிக்கும்? அதுக்கு தான் கேட்டேன். தப்பா நினைக்காதீங்க. தப்பா நினைக்கிறா? இதை தப்பா நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கேன்? அதான் கிருஷ்ண சொன்னாலும், குழந்தைய ராதா எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியாதா? அவ பாத்துக்கிறதெல்லாம் குறை சொல்லாதீங்கன்னு அவங்க அண்ணிய இன்னைக்குதான் முறையா எதிர்த்து பேசியிருக்கான்.
இது வரைக்கும் அவங்க அண்ணியை ஒரு தடவை கூட எதிர்த்து பேசுனதில்ல தெரியுமா? ஆனா இன்னைக்கு அவன் இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசிட்டானா? அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். ராதா, உன் மேல அவனுக்கு என்னமோ இருக்கு. ஆனாடா அவனுக்கு இவ்வளவு கோவம் வந்ததே. இல்லைன்னா அவங்க அண்ணி எதிர்த்து பேசியிருப்பானா? ஏன் அத்தை, இது வரைக்கும் அவரு அவங்க அண்ணிக்கிட்ட இப்படி பேசுனது இல்லையா? நீ இப்படி பேசுனது இல்லையாமா? என்ன ராதா நீ இப்படி கேட்டுட்டான்? பூமி கிட்ட கோவமா கூட முகத்தை வச்சது கிடையாது அவன், தெரியுமா? அண்ணியா அவனுக்கு இன்னொரு அம்மா மாதிரி. எனக்கு முக்கியத்துவம் தரானா இல்லையோ, ஆனா அவங்க அண்ணிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவான். அண்ணி சொன்னா அது வேத வாக்கு மாதிரி அதை அப்படியே செய்வான். அண்ணி எது சொன்னாலும் அதுதான் உண்மைன்னு நம்புவான். அப்படிப்பட்டவன் இன்னைக்கு உன்ன பூமி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? அவ குழந்தை எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும்னு அவகிட்ட இன்னைக்கு தான் முறையா எதிர்த்து பேசியிருக்கான், கோவப்பட்டிருக்கான். அதுவும் யாரால? யாருக்காக? எல்லாம் உனக்காக. உன்னை பத்தி கிருஷ்ணா நிறைய புரிஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் சொன்னதுதான் உன் மேல கிருஷ்ணக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கேன். அவன் மனசுக்குள்ள நீ கொஞ்சம் கொஞ்சமா நுழைஞ்சிட்டு இருக்க. ராதா ராதா ராதா, அது சரி. அப்போ இங்கேயும் என்னமோ வந்துருச்சு. நல்லா இருக்கு. லட்சுமி, நீ நினைச்சது கூடிய சீக்கிரமே நடந்துரும் நினைக்கிறேன். ராதா, அம்மாடி மருமகளே. அத்தை, சொல்லுங்க அத்தை. நீ நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீதான் கூடிய சீக்கிரமே இதுதான் அத்தை, இப்படிதான் அத்தை அப்படின்னு சொல்லணும். அதுக்காக காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லிடுமா? என்னது அத்தை? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் மனசுக்குள்ள ஒரு போர் நடந்ததுல, அந்த போரை பத்தி தான் சொல்றேன். ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. அத்தை, அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவருக்கு டிஃபன் கொண்டு போய் வைங்க. அது சொல்லதான் வந்தேன். அப்புறம் லித்துக்குட்டி எப்படி இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன். நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நான் போறேன். ஹாய் ஸ்வீட் கேர்ள்ஸ். வரேன் யாருமா மகனே. என்ன சொன்ன? ஸ்வீட் கேர்ள்ஸா? ஏண்டா, உனக்கு எங்களை பார்த்தா பொண்ணுங்க மாதிரியா தெரியுதா? ஆஃப் கோர்ஸ் மம்மி. பாருங்க, என் மம்மி மாதிரியா இருக்கீங்க. இவ்வளவு எங்க செம லுக்கா இருக்கீங்க. நான் தான் உங்களை மம்மின்னு கூப்பிட்டு உங்க ஏஜை காட்டி கொடுக்கணும்னு தோணுது. போடா, வந்தது வரதுமா சேட்டையும் குடும்ப தந்தை ஆரம்பிச்சிடான். பாரு, என் மருமகளை சிரிக்கிறான். இப்படியா கலாய்க்கிறது? அம்மாவை கொஞ்சமா பார்த்து கலாய்க்கணும்டா. இப்படிலாம் டப்பு டப்புன்னு கலாய்ச்சிடக்கூடாது. அதான் நீ கலாய்க்கிறதுக்கு 2 பேர் வீட்டுல இருக்காங்கல்ல. இங்க பாரு, இந்த ராதா இருக்கா, அப்புறம் உன் அண்ணி பூமி இருக்கா. இவங்க 2 பேரையும் வச்சு கலாய்ச்சிக்க. அம்மாவை விட்டுடா கண்ணா. மம்மி பகாமடா கண்ணா. அச்சோம்மா, நான் கலாய்க்கலாம் இல்லம்மா, நான் சீரியஸாவே சொல்றேன். நீங்க எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்கம்மா. அம்மாங்கிற ரோலுக்கு நீங்க செட்டே ஆக மாட்டீங்க. வேணும்னா உங்களை அக்கான்ற ரோலுக்கு வைக்கலாம், இல்லையா ஹீரோயினா கூட வைக்கலாம். அத்தை, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஆமா, இவர் யார் அத்தை? அவர்கிட்ட கேட்டேன், எதுவும் பதிலே சொல்லவே இல்லை. இவர் யார் அத்தை? இவனா? இவன் ஒரு பெரிய அறந்த வாழமா. இவனை பத்தி சொல்லனா பெரிய கதையே இருக்கு. நான் சுருக்கமா சொல்றேன், மித்த கதையை அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஆமாராதா, நானே உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் நிறைய பேசுவோம், தனியா பேசுவோம். ஓகே? கண்டிப்பா பேசுவோம். ஆமா ராதா, இவன் கிட்ட மட்டும் பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு நாள் போறது உனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கலகலன்னு பேசுவோம். எங்க வீட்டு செல்ல புள்ள இவன், என் தங்கச்சி புள்ளமா. இவன் பேர் உதயம். என்ன, இப்ப என் தங்கச்சியும் இல்ல, தங்கச்சி புருஷனும் இல்ல. ஆமாம்மா, ஏமா அதுக்குள்ள சென்டிமெண்ட்டுக்கு எமோஷன் போயிட்டீங்களா ராதா? ஆமா, எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. ஆனா அந்த குறை தெரியாம இந்த என் சொல்ல மம்மி, இந்த அம்மா தான் எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லைங்கிற குறைய தீர்த்து என்னை அந்த அளவுக்கு அன்பா வளர்த்துட்டாங்க. கிறிஷ வளர்த்ததை விட என்னை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தது தான் அதிகம். ஆமா ராதா, வினோத் பிறந்த ஒரு 2-3 வருஷத்துல கிறிஷ் வயிற்று தங்கிட்டான். அதே சமயம்னா இவனும் அவங்க அம்மா வயிற்று தங்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா, கிறிஷும் இவனும் 2 பேரும் ஒரே நேரத்துல தான் பிறந்தாங்க. என்னத்து சொல்றீங்க? அவரும் இவரும் ஒரே சமயத்துலயா? ஆமாம்மா, என் தங்கச்சிக்கு முன்னாடி நானும் முழுகாம இருந்தேன். ஆனா என்ன, 2 பேருக்கும் ஒரே சமயத்துல ஈடுபடி வந்துருச்சு. 2 பேரும் ஒன்ன போலதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தாங்க. 2 பேருக்கும் ஒன்ன போலவே டெலிவரி ஆயிடுச்சு. ஒரே நாள் ஒரே நேரம்னு 2 பேரும் ரெட்ட வாழ வந்து பிறந்தாங்க. ஆனா சும்மா சொல்லப்படாது, கிறிஷ் மாதிரி அமைதி இங்க வேற யாருமே கிடையாது. ஆனா இவன மாதிரி யாருந்த வாழ இங்க யாருமே கிடையாது. அம்மா போதும்மா, என்னை பத்தி ஓவரா புகழாதீங்க. என்னை பத்தி நானே புகழ்ந்துக்கிறேன். ராதா, இவங்க சொல்றதுல காதல வாங்காதீங்க.
ஐ எம் அ ஜென்டில்மேன். நான் வந்து ரொம்ப நல்ல பையங்க. இந்த சேட்டை வாலு குறும்பு இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் அதிகமா இருக்கு. பாத்தியா ராதா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உனக்கே புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். இவர் இங்கிருந்து போறதுக்குள்ள மிச்சத்தையும் புரிஞ்சுப்பேன். வாட்? போறதா? சான்ஸ் இல்லை ராதா. நான் இங்கேருந்து போற மாதிரியே இல்லை. வேற ஒரு ஐடியாவோட வந்தேன். இப்போ வேற ஐடியாவில் இறங்கிட்டேன். அதனால இந்தியா விட்டு போற ஐடியாவே எனக்கு கிடையாது. இங்கே தான் இருக்க போறேன். இங்க இருந்து சில பலதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் கண்ணா, இப்படி சொன்னா உன் வாய்க்கு நான் சக்கரை தான் அள்ளி போடணும். உண்மையாவே நீங்க தான் இருக்க போறேன். இதோட இங்கே செட்டில் ஆயிடுவதானே? அம்மா, நான் ஒரு ஐடியாவில் வந்தேன். கூடிய சீக்கிரமே செட்டில் ஆயிடுவேன்னு தான் நினைக்கிறேன். ஆயிடுவோம். ஐயோ, சரி சரி, நெத்துக்குட்டி தனியா விட்டுட்டு வந்தேன். அவ கொஞ்ச நேரம் ஏஞ்சிரும். சரி சரி, ராதா கிட்ட பேசிட்டேன். நான் போய் நெத்துக்குட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோம்மா, நீங்க போய் பாப்பாவை பாருங்க. நான் ராதாவை பாத்துக்கிறேன். நீங்க போங்கம்மா, போங்க போங்க போங்க. உதயா கிட்ட பேசிட்டு இருமா. உதயாவும் இன்னும் எதுவும் சாப்பிடல. ஐயோ, நீ வேற எடுத்து வைக்க முடியாதோ? சரி, நான் நெத்துக்குட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். வந்து நான் பரிமாறேன். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் பாப்பாவை பாருங்க. அதான் ராதா இருக்காங்களா, அவங்க கிட்ட பேசிக்கிட்டே நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்கம்மா. ஏடா கண்ணா, உன் குடும்பத்தனத்தை இன்னைக்கு மொத்தமா காமிச்சிருந்தா ராதா பயந்துற போறா. அதெல்லாம் ராதா பயப்பட மாட்டாங்க. நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்கம்மா. அது சரி. சரி சரி, நீ சாப்பிடுனா நான் போய் குழந்தைய பாக்குறேன். போங்கம்மா. எவ்வளோ பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஆனா அவ அதை நினைச்சு கொஞ்சம் கூட கேர் பண்ணல. அப்போ லித்துக்குட்டிக்கு எதுவும் ஆகலன்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். அது சரி, அவ சொல்றதும் சரிதானே. அவ மட்டும் சரியான சமயத்தில் வரலன்னா இந்நேரம் அந்த அடி லித்துக்குட்டிக்குள்ள பட்டிருக்கான். லித்துக்குட்டிக்கு எதுவும் ஆகலன்னு நினைச்சு அப்பாடான சந்தோஷப்படுறதா இல்ல எங்களால இவ்வளோக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு நினைச்சு சங்கடப்படுறதான்னு தெரியணும். ஏண்டி நீ ஏன் இப்படி இருக்க? ஆமா, லித்துக்குட்டி இருந்த இடத்துல யாருமே இல்லை. அதனால லித்துக்குட்டி கீழே விழ போனா. அப்போ அந்த இடத்துல எப்படி அந்த கிளாஸ் பீசஸ், அந்த ஜூஸ் பாட்டில் எப்படி அங்கே உடஞ்சது? அங்கே எப்படி கரெக்டா அந்த பாட்டில் உடஞ்சிருக்கும்? யாருமே அங்கே இல்லைனா அப்போ அந்த பாட்டில் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. இது எப்படி நடந்தது? இல்லை யாராவது வேணுமே அங்கே வந்து உடச்சிருப்பாங்களா? யார் உடச்சிருப்பான்? அம்மா கிட்ட தான் லித்துக்குட்டி விட்டுட்டு போயிருக்கான். அம்மா ஃபோன் வந்துருச்சுன்னா உள்ள போயிருக்காங்க. அப்போ அண்ணியோட ஃபோன் தானே வந்துச்சுன்னு போனாங்க. அப்போ அண்ணி தான் இதான். அட ரியா குட்டி, வாங்க வாங்க. என்ன மேடம் காலையில இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சாரியா? ஆமா, ரியா குட்டி என்ன தப்பு பண்ணீங்க? எதுக்கு சித்தப்பா கிட்ட சாரி கேட்கணும்? அது சரி, அப்ப மேடம் எது பெருசா செட்டப் பண்ணிருக்கீங்க போல இருக்கேன். சரி, முதல்ல எங்க சித்தப்பா கிட்ட வாங்க. வாங்க வாங்க. இங்க நில்லுங்க. இப்ப சொல்லுங்க, மேடம் என்ன செட்டப் பண்ணீங்க? எதுக்கு சித்தப்பா கிட்ட சாரி கேக்குறீங்க? ரியா குட்டி, என்னம்மா என்ன பண்ணீங்க சொல்லுங்க. குட்டி, சித்தப்பா திட்ட மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணீங்க சொல்லுங்க. ஆமா, அதுக்கு என்ன எடுத்தாங்க? ஆமா. ரியா குட்டி, அங்க நீ பாட்டில் போட்டு உடச்சியா? ஆமா, நீ எதுக்கு அங்க போன? நீ என்ன பண்ண? எதனால அங்க பாட்டில் உடஞ்சது? சரி, அப்ப அங்க பாட்டில் கீழே போட்டு உடைச்சது மேடம் தானோ? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதுக்கு எதுக்கு சித்தப்பா கிட்ட சாரி கேக்குறீங்க? அதனால நீங்க சாரி கேட்டு வந்திருக்கீங்க. சரி, சித்திக்கு தான் அடிப்பட்டது. அப்ப நியாயமா சாரி நீங்க சித்திக்கிட்ட தானே கேட்கணும். சித்தப்பா கிட்ட கேட்டிருக்கீங்க. அதுவே தெரியாம இப்ப நீங்க சித்தப்பா கிட்ட வந்து சாரி கேட்டிருக்கீங்க. டாய், எப்படி என்ன சொல்ற? அம்மா சொன்னாங்களா?
எல்லாம் கரெக்ட் தான். தப்பு பண்ணா சாரி கேட்கணும். ஆனா தப்பு யார்கிட்ட பண்ணமோ அவங்க கிட்ட தான் சாரி கேட்கணும். ஆனா அண்ணி ரியா குட்டி என்கிட்ட அனுப்பி சாரி கேட்க சொன்னாங்க. அதுவும் நடந்ததெல்லாம் சொல்லி சாரி கேட்க சொன்னாங்க. ஆமா, ரியா குட்டி ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு வரும்போது அண்ணி தானே கத்துறதா சொன்னா. ரியா குட்டி, நீங்க ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு ஹாலுக்கு வந்தீங்களா? அப்ப ஹாலில் யார் யார் மாதிரினா லித்துக்குட்டி மட்டும்தான் இருந்தானா? லித்துக்குட்டி நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அம்மா அப்பதான் வந்தாங்களா இல்ல அம்மா அங்கதான் இருந்தாங்களா? அப்படி சொல்றத வச்சு பார்த்தா அண்ணி மட்டும்தான் அங்க இருந்திருக்காங்க. அம்மாவை ஃபோன் பண்ணி உள்ள அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்க? என்ன நான் தான் தப்பா யோசிக்கிறேனா? ஆனா அண்ணி எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? எதுக்கு இதை பண்றாங்க? இல்ல இதெல்லாம் எதாச்சியா நடந்ததானே? சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். சொல்ற செல்லுக்குட்டி. ஆமா செல்லுக்குட்டி, சித்திக்கிட்டா நீ மட்டும் வேணும். நான் என்ன சாரி கேட்கணும். ஆனா எத்தனை சாரி கேட்டாலும் அது அவளுக்கு ஈடாகாது. யாரு? உங்க சித்தி. எப்படி திட்டுவா பாரு. இல்ல செல்லுக்குட்டி, உங்க சித்திலாம் திட்டவே மாட்டான். அதுவும் ஒண்ணு திட்டவே மாட்டான். நீ போய் சித்திக்கிட்ட சாரி கேட்கலன்னா அப்புறம் இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, சரியா? பாத்தீங்களா, நீங்க பாட்டில் உடைச்சதுனால சித்திக்கு எப்படி அடிபட்டிருக்கேன்னு? எவ்வளவு பிளட் போச்சு தெரியுமா? சித்தி பாவம்ல, சித்திக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம். சரி சரி, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பும் பண்ணக்கூடாது, அழுகவும் கூடாது, சரியா? அது மட்டும் இல்ல, யாருக்கும் தெரியாம ஸ்நாக்ஸ் எடுக்கவும் கூடாது. யாருக்கும் தெரியாம ஸ்நாக்ஸ் எடுத்ததுனால தானே இப்படி ஆச்சு. இனிமே யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒன்னு பாட்டி கிட்ட கேட்கணும், இல்லைன்னா அம்மா கிட்ட கேட்கணும், இல்லைன்னா உங்க சித்தி கிட்ட கேட்கணும். உங்க சித்தி தான் எப்பவுமே உங்களுக்காகவே இருக்காளே, நீங்க கேட்டா உடனே எடுத்து தருவா, சரியா? வெரி குட், இப்படிதான் இருக்கணும் என் செல்லக்குடி. நல்ல பிள்ளை. சித்திக்கிட்ட சாரி கேட்க போறீங்களா? உங்க சித்தியும் ரூம்ல இருடின்னு எங்க போனான்னு தெரியல. சரி இரு, நான் போய் உங்க சித்தி எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். குட்டி, சித்தி யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? அப்புறம் யார்கிட்ட? கிட்டியா இவ்வளவு ரூம்ல தானே இருடினா, கையில் அடிபட்டிருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் அடினா. இவ கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப எதுக்கு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான்? ரியா குட்டி, நீ சித்திக்கிட்ட இப்ப சாரி கேட்க வேணாம். நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு, டைம் ஆகுதுல. ஈவினிங் வந்து சித்திக்கிட்ட சாரி கேளுங்க. நான் போய் உங்க சித்தியை பாக்குறேன். நீங்க போங்க ரியா குட்டி. எதுக்கு அவ கீழே போனா? அதுவும் கிச்சனுக்கு எதுக்கு போனா? இப்போ அவங்க கிட்ட பேசணும்னு அவசியம் இருக்கான். ஆமா, அப்படி என்ன பேசிருப்பாங்க? ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கானோ? இல்லையே, ரொம்ப நேரம் தான் பேசிட்டு இருக்கா போல இருக்கேன். நான் ரூமுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. ரியா குட்டி வரை என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தான். அப்போ ரியா குட்டி கிச்சன்ல பாத்துட்டு வந்தானா? அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கானோ? இவ்வளவு நேரம் என்ன பேசுவாங்க? டேய் கிரிஷ், இங்க நீ யோசிக்கிறத விட்டுட்டு அங்க போய் என்னன்னு பாரு. இவன் வேற யாரை கூட பிடிச்சானாச்சா? என்ன பேசி வச்சிருக்கான்னு தெரியல. இவன் ஏதாவது பேசி அவ ஏதாவது நம்ம ஃபேமிலி பத்தி தப்பா நினைச்சிட்டோம். முதல்ல அங்க போய் என்ன நடக்குன்னு பாப்போம். டேய் உதயம், வந்தது வரதுமா என்னை இப்படி தனியா பணம் வச்சுட்டோம். அவனை ஆஃபீஸ்க்கு போகும்போது உன்னையும் சேர்த்து இழுத்துட்டு போனடா. உன்னை இங்க விட்டுட்டு போகக்கூடாது. விட்டுட்டு போனேன், விட்டுட்டு போக மாட்டேனே. உன்னையும் இழுத்துட்டு தானே போவேன். ஹாய் ராதா, என்னை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா சொன்னதை வச்சு என்னை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் யாரு எவருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனா அத்தை சொன்னதை வச்சு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை இங்க தான் இருக்க போறேன்னு சொல்றீங்க. போக போக உங்களை பத்தி நிறைய புரிஞ்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் ராதா, கண்டிப்பா என்னை பத்தி புரிஞ்சுக்கவும் செய்யணும், தெரிஞ்சுக்கவும் செய்யணும். ஏன்னா நம்ம ப்ரோ எப்போ ப்ரோ வந்தீங்க? உன்னை பத்தி புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும் அப்பவே வந்துட்டேன். அப்பவே வந்தாச்சா? ஆமா ப்ரோ,
என்னை பற்றி ராதா புரிஞ்சுக்கணும், அப்புறம் நான் ராதா பற்றி புரிஞ்சுக்கணும், அப்புறம் எங்கள் 2 பேரை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதான் ப்ரோ ராதாக்கு கிளாஸ் எடுக்கலாம்னு நினச்சேன். நினச்ச நேரத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. கரடிக்கு மூக்கில் வேத்த மாதிரி. ஐம் ரைட். என்னோட சொன்ன கரடியும் ஒரு ரூம் கோடி கோலத்தில் கோல வச்சு மெதிச்சிடுறோம். என்னங்க என்னமோ அவர்கிட்ட என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. அது ஒன்றும் இல்லை ராதா, அது வந்து என் ப்ரோ என்னை பாராட்டுறாரு. எப்பவுமே இப்படிதான், என் ப்ரோ என்னை எப்போ பாரு ஒரே பாராட்டிக்கிட்டே இருப்பாரு, புகழ்ந்துக்கிட்டே இருப்பாரு. போதும் போதும்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இப்படிதான் ஒரே பாராட்டு மலை புகழ்ச்சி மலையா கொடுப்பாரு. நீங்க அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. காதில் வாங்கணும் என்ன ஒரு மார்க்கமா நினைப்பீங்க. இல்ல அவர் ஏதோ உங்களை திட்டின மாதிரி இருந்ததே. திட்டுறதா? சி அப்படிலாம் இல்லை ராதா. என் ப்ரோவாவது என்ன திட்டுறதாவது, அதெல்லாம் திட்ட மாட்டாரு. நீங்க அதெல்லாம் காதில் வாங்காதீங்க சரியா? அதை நான் அப்பவே சொன்னால, நாங்க பேசுறத நீங்க காதில் வாங்கக்கூடாது. நம்ம பேசுறத மட்டும் நீங்க வாங்கிக்கங்க ஓகேவா? அப்படியா? சரிங்க. சரி நீங்க சாப்பிட உட்காருங்க. ஏங்க நீங்களும் இன்னும் சாப்பிடலாம், நீங்களும் உட்காருங்க, நான் டிஃபன் கொண்டு வரேன். ஏண்டி உன்னை திட்டணும் தான் வந்தோம். ஆமா இப்போ நீ கிச்சனுக்கு எதுக்கு வந்தோம்? ரூம்ல ரெஸ்ட் எடுந்தானு சொன்னோம், அப்புறம் எதுக்கு கீழே இறங்கினா? இல்லைங்க லித்துக்குட்டி அப்பவே அழுதாலாம், அதான் அத்தைக்கிட்ட லித்துக்குட்டி என்ன பண்றான்னு கேட்கலான்னு வந்தேன்னா அத்தை கிச்சன்ல இருந்தாங்க பாருங்க. அப்படியே கிச்சன்ல அத்தைக்கிட்ட பேசிட்டே இருந்தேன். பேசிட்டே இருக்கும்போது இவரும் வந்துட்டாரு. இவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அத்தை சொல்லிட்டு போனாங்க இவர்கிட்ட பேசினா நாள் போறதே தெரியாதுன்னு. ஆமாங்க இவர் நல்லா ஜாலியா பேசுறாரு. இவரு ரொம்ப சிரிக்கிற மாதிரி பேசுறாரு. இவர்கிட்ட பேசினா சரி வந்துகிட்டே இருக்கு. ப்ரோ பாத்தியா ப்ரோ எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? ராதாவே என்கிட்ட பேசினா டைம் போறதே தெரியலையாமா. என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க ஸ்ட்ரைட்டா சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்றாங்க. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? கண்டிஷன் முடிஞ்சதும் பிப்பி டும் 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 போட்டுடலான்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ நீயே வாயடிச்சு போய் நிக்கிற போல இருக்க? நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படி ப்ரோ. டேய் மூடு. ஏண்டி நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்னை ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். கிச்சனுக்கு வந்து நின்னுட்டு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். எப்படி இந்த மாதிரி கை வச்சுக்கிட்டான்? இங்க பாரு 2 நாளைக்காவது எந்த வேலையும் செய்யாம இரு, அப்பதான் சீக்கிரம் வரும். புரியுதா? ஐயோ இல்லைங்க நான் எந்த வேலையும் செய்யல. இவர் இன்னும் சாப்பிடல. பாவம் காலையில வந்தாரு. வந்ததுல இருந்து இன்னும் நம்ம அவருக்கு எதுவும் சாப்பிட கொடுக்கலைங்க. நான் இவருக்காக தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இன்னும் எதுவுமே அவர் சாப்பிடல. வீட்டுக்குள்ள வரும்போதே பிரச்சனை ஆயிடுச்சுல, அதுதாங்க. இதுல எடுத்து வைக்கிறதுல எனக்கு எதுவும் இல்லைங்க, அதான் எடுத்து வைக்கிறேன். நீங்களும் உட்காருங்க. ராதா எனக்காகவா குக் பண்ணீங்க? ஆமாங்க உங்களுக்காக தான் செஞ்சு வச்சிருக்கேன். இது வெளிநாட்டுல நம்ம ஊர் சாப்பாடுலாம் கிடைக்காதாமே, அதான் காரசாரமா செஞ்சு வச்சிருக்கேன். உட்காருங்க நீங்க சாப்பிடுங்க. என்னது எனக்காகவா? எனக்காகவா ராதா நீங்க செஞ்சீங்க? ஆமா ஏன்னா நீங்க முன்ன பின்ன கூட பார்த்ததே இல்லை. ஆனா எனக்காக காரசாரமா செய்யணும்னு உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு? சரி ரொம்ப பொங்காதா, பொங்கலை கொஞ்சம் அடுக்கு. இல்ல ப்ரோ மன்னா அவர் பாடின துதியை நீர் கேட்டீரா? எனக்காக எனக்காக சமைச்சு வச்சாங்களாமா. அதுவும் எனக்கு காரசாரமா பிடிக்கும்னு 10 சமைச்சிருக்காங்க. கேட்டியா மன்னா? இதுல உனக்கு என்ன ப்ரோ புரியுது? உனக்கு புரியுதா? நாங்க 2 பேரும் டேய் மூடிடும். அதான் சொல்றேன் ஓவரா பொங்காத, உன் பொங்கலை கொஞ்சம் அடுக்கு. ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அவன் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும், அதுவும் காரசாரமா சாப்பிடணும், அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு வைக்கணும் நான் தான் சொல்லிட்டு வந்தேன். உனக்காக அவ செய்யலாம், நான் சொன்னதுக்காக செஞ்சிருக்கோம். ப்ரோ நீ எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிறோம் ப்ரோ. சரி பரவாயில்ல விடு. என்ன பண்ணா என்ன, நான் சாப்பிடணுங்கிறதுக்காக தானே செஞ்சிருக்காங்க. அப்போ ராதாவோட பாசம் அன்பு எல்லாமே கலந்து கொட்டி தானே செஞ்சிருப்பாங்க. பாசம் அன்பு மண்ணை வட்டிலாம் கலந்து கொட்டினோம் அங்க காரசாரம் வராது. உப்பு மிளகாத்தூளும் கலந்து கொட்டினாதான் காரசாரம் வரும். ஓர பேசிட்டு இருக்கேன். வா வந்து சாப்பிடு, நான் எடுத்து வைக்கிறேன். வாடா. இரு ப்ரோ ராதா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லாம வந்தா நல்லா இருக்காது பத்தியா, அதனால நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ராதா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கோம், இவனுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றது? இருடி உனக்கு இருக்கு. சொல்லுங்க என்ன வேணும்? ஐயோ ராதா என்ன ராதா இந்த வாங்க போங்கன்னு சொல்லி நமக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்பா நீங்க டிஸ்டன்ஸ் ஆக்குறீங்க. இவ்வளவு தூரம்லாம் வேணும். நீங்க என்ன உதயானே கூப்பிடலாம், உதயானே கூப்பிடுங்க. ஐயோ பேர் சொல்லுங்க. அட எனக்கு பேர் சொல்லி கூப்பிட்டாதான் ராதா பிடிக்கும். நான் உங்களை வாங்க போங்க நான் கூப்பிடுறேன். எடுத்த எடுப்புல ராதான்னு சொன்னா அந்த மாதிரி நீங்களும் என்ன உதயான்னு கூப்பிடலாம். எங்க
ஒருக்கா உதயான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். அது வந்து வந்து போயெல்லாம் இல்லை. இப்போ நீங்க என்ன உதயான்னு கூப்பிடுறீங்களா இல்லையா? நீங்க உதயான்னு கூப்பிட்டாதான் நான் போய் நீங்க சமைச்சது சாப்பிடுவேன். இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் பாத்துக்கோங்க. ஏய், அவ யாரையும் அப்படி கூப்பிட மாட்டோம். சும்மா அவளை கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. வா ப்ரோ, இரு ப்ரோ. ராதா, நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு தெரியும். ஏங்க உதயான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ராதா கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடலாம், நான் சாப்பிட மாட்டேன் பாத்துக்கோங்க. டேய் சொன்னா கேளுடும். அவ அப்படிலாம் யாரையும் கூப்பிட மாட்டா, சொன்னா கேளு. ஏங்க விடுங்க, அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்கு? பேர் சொல்லி தானே கூப்பிடணும். பேர் சொல்லி கூப்பிடல என்ன இருக்கு? உதயா போய் சாப்பிடுங்க. ராதா ஏங்க இன்னொரு தடவை கூப்பிடுங்க. உதயா போய் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஐயோ ராதா, உங்க வயால என் பேரு கேட்கும்போது அப்படியே ஐஸ் கட்டி மழையா புளியற மாதிரி இருக்கு. உடம்பெல்லாம் அவ்வளவு சிலு சிலுன்னு இருக்கு. இவன் ஒருத்தி, இவன் எதுக்கு சொல்றான்னு தெரியாம இவனும் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கோம். இவளும் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு நிறைய கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். சரி, அதான் நான் கூப்பிட்டேன் உதயா, நீங்க போங்க போய் சாப்பிடுங்க. ஐயோ ராதா, நீ சொல்லி நான் போகாம இருப்பேனா? இந்தா இப்பவே போறேன். எனக்காக பார்த்து சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிடாம இருப்பேனா? இப்பவே போய் சாப்பிடுறேன். நீ என்ன உதயான்னு கூப்பிட்டதும் என் மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்குது. உதயா ராதா நல்லா இருக்குல்ல? நம்ம 2 பேரோட பேர் பொருத்தம். டேய் ப்ரோ, பேர் பொருத்தம் எப்படி ப்ரோ இருக்க? மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி எல்லாம். டேய் என்ன பேர் பொருத்தம் நல்லா இருக்கேன்? ராதா உதயாங்கிறது செட்டே ஆகலாம். இது போய் என்னமோ பேர் பொருத்தம் நல்லா இருக்குங்கிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ராதா எங்கேயும் இருக்கேன், உதயான்றது எங்கேயும் இருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் செட் ஆகலாம். சும்மா இதை சொல்லிக்கிட்டு தெரியாத. வா சாப்பிடலாம். ஐயோ ப்ரோ, உனக்கு வர லாஜிக்க புரியல ப்ரோ. இப்படி சில பல பிட்டுங்களை போட்டாதான் ப்ரோ பேர் பொறுத்த நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்பதான் ப்ரோ நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ராதா உதயா நல்லா தானே இருக்கு ப்ரோ. டேய் அதான் சொல்றேன், உன் பேர் எங்கேயோ இருக்கு, அவ பேர் எங்கேயோ இருக்கு. அதெல்லாம் பொருந்தலாம். சும்மா எது சொல்லிட்டு தெரியாத. முதல்ல அவ பேர் கூட உன் பேர் சேர்த்து சொல்ற பத்தியா, அதை நேரத்தை கேட்கவே பிடிக்கலாம். நல்லா இல்லை. ஏங்க எதுக்குங்க அப்படி சொல்றீங்க? பாவம் உதயா மனசு கஷ்டப்படாதா? உதயன்ற பேருக்கு என்னங்க குறைச்சனு? அழகா தானே இருக்கேன். உதயா அவர் கிடைக்கிறாரு, உங்க பேர் உண்மையாவே சூப்பரா இருக்கு. ப்ரோ கிட்டியா ப்ரோ, நீயும் கோல் மேல கோல் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா பாவம் ப்ரோ, எல்லாமே ஃபிளாப் ஆயிட்டே இருக்கேன். நான் 6 மேல 6 அடிச்சுக்கிட்டே போறேன் ப்ரோ. ஏய் என்ன இவன் பேர் என்ன உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கோம்? ஏன் எங்க பேர்லாம் உங்களுக்கு நல்லா இல்லையும்? என்னடி கேட்டதுக்கு பதிலே காணும். என் பேர் என்ன அவன் பேரோட ரொம்ப மோசமாவா இருக்கேன்? சேச்சா அப்படி இல்லைங்க, நீங்க அவர் பேர் நல்லா இல்லைன்னு சொன்னீங்களா, அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் அதையோ கேட்டேன். நான் கேட்டதுன்னா நீ சொல்ற பதில் என்ன? உங்க பேரு நல்லா இருக்குங்க. உண்மையா சொல்லணும்னா உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் இப்ப வேணான்னு சொன்ன கேட்டியா? மூடிக்கிட்டு வாடா ப்ரோ. ப்ரோ நீங்க கூடவே இருக்கிறீங்க ப்ரோ, அதனால உங்க பேரை உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு தான் வந்த பாத்தீங்களா, வந்த அன்னைக்கு என்னையும் பிடிச்சிருக்கு, என் பேரையும் பிடிச்சிருக்கு. அப்ப நான் தான் ப்ரோ ஜெயிச்சிருக்கேன். மோகனம் எப்படி சுத்தினாலும் அங்கேயும் நிக்கிறோம். டேய் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு, நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும். ஆஃபீஸ்க்கா ப்ரோ? ஆஃபீஸ்க்கு நான் எதுக்கு ப்ரோ? நோ 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 நோ, ஆஃபீஸ்க்குலாம் நான் வரல ப்ரோ, நான் வீட்டில் இருக்க போறேன் ப்ரோ. டேய் வீட்டில் இருந்து என்ன பண்ண போறேன்? வீட்டில் இருந்து நீ எந்த ஆணியும் பிடுங்க வேணாம், என் கூட வா. அங்கே நிறைய ஆணி பிடுங்க வேண்டியது இருக்கு, என் கூட வா ப்ரோ. அதெல்லாம் என்னால் வர முடியாது ப்ரோ. நான் வீட்டில் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன், எக்கச்சக்க அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. இங்கே பாரு, நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஸோ நான் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாது ப்ரோ, அதெல்லாம் வர முடியாது. நீ மட்டும் போடா. அதை முன்னாடி சொன்னா, நீ வீட்டில் இருந்து எந்த ஆணியும் பிடுங்க வேணாம், நான் இல்லாம நீ எந்த ஆணியும் பிடுங்க வேணாம். நீ ஒழுங்கா என் கூட ஆஃபீஸ்க்கு கிளம்பு, வந்து சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புற வழியை பாடுறான். டேய் நீ ரொம்ப ஓவரா போறடா, அதெல்லாம் வர முடியாது. என்னெல்லாம் ஆஃபீஸ்க்கு வர முடியாது. இன்னைக்கு தான் வந்திருக்கேன். டேய் நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? கடல் கடந்து வந்திருக்கேன்டா. ரெஸ்ட் எடுக்கணும். ஆஃபீஸ்க்கு வரணும் மாமி, ஆஃபீஸ்க்கு அதெல்லாம் வர முடியாது. போடா. மை டியர் பிரதர்,
நீ வரலனா நான் விட்டுட்டு போவேன்னு நினைக்கிறியா? தூக்கிட்டு போயிட்டு வேண்டாம். உன்னை வீட்டிலலாம் விட்டுட்டு போக மாட்டேன். விட்டுட்டு போக மாட்டேன். உன்னை தூக்கிட்டாவது போயிட வேண்டாம். அட பாவி, அப்ப நீ ஒரு முடிவா இருக்க அப்படிதானே? நான் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். அம்மா கிட்ட சொன்னாலும் சரி, ஆட்டோ குட்டி கிட்ட சொன்னாலும் சரி, என் பிரதர் இங்க எப்படி விட்டுட்டு போக முடியும்? நான் இங்க விட்டுட்டு போக மாட்டேன். கண்டிப்பா தூக்கிட்டு போயிடுவேன். ஒழுங்கு மட்டும் சாப்பிட்டு ரெடியா இருடா, ஆஃபீஸ்க்கு போகணும். ப்ரோ அடா போட்டா. ராதா, நம்ம ஈவினிங் வந்து நிறைய பேசலாம். இங்க ஒரு ராட்சசம் இருக்கும். இவனை எப்படியாவது பாதி வல்ல கழட்டி விட்டுட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறேன். 2 பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. போங்க, முதல்ல போய் சாப்பிடுங்க. நாளா சின்ன பிள்ளை இல்லை ராதா, நல்ல பெரிய பிள்ளை தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் எப்பயோ வயசுக்கு வந்துட்டேன். சரி சரி, நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. நம்ம ஈவினிங் போல பேசுவோம். நீங்க போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, போங்க. ஓகே, ராதா சொன்னதுக்கு அப்புறம் மறு பேச்சே கிடையாது. சாப்பிட்டுருவோம். அட பாருங்களேன், இப்போதான் ராதா நான் நோட் பண்றேன். நீங்களும் ஒயிட் சாரி, நானும் ஒயிட் ஷர்ட், 2 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் மேட்சிங்கா இருக்கோம்ல. பேர் பொருத்தம் இல்லைன்னா என்ன, ட்ரெஸ் பொருத்தம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அட ஆமா உதயா, நீங்களும் நானும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். இவனும் ஏய் என்னடி ஆமா நோ பண்ணிட்டு? ஆமா சாரி எல்லாம் பிளட் ஆச்சுனா நீ அப்பவே சாரி மாத்தணுமா இல்லையா? இப்போ வரைக்கும் சாரி மாத்தாம இருக்க. முதல்ல போய் சாரியை மாத்து. சாரில பிளட்டா? இல்லங்க, நான் அப்பவே பார்த்தேன். இங்கே ரத்த சிந்துற மாதிரி இல்லையே. ஏய் நல்லா போ. ஏங்க ஏங்க ப்ரோ டே ப்ரோ என்னாச்சு ப்ரோக்கு? ப்ரோ பாரு வேற எங்கே போற மாதிரி இருக்க. ரைட்டு ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ லுக் இது? ஆமா உங்க லுக் எங்க போகுது? அது ஒன்றும் இல்லை. ஏய் நீ முதல்ல ரூமுக்கு போய் வேற சாரி மாத்து போ. இல்லங்க, அது வந்து ப்ரோ நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு ப்ரோ. இப்போ லுக் எங்க போச்சு? ஏய் எங்கேயும் போகலாம், வேலையை பாரு. ப்ரோ என்கிட்டயே டபாய்க்கிற பத்தியா? மோச பிடிக்கிற நாயி மூஞ்ச பத்தே கண்டுபிடிச்சிடும் ப்ரோ. இப்போ நீ எங்க பார்த்தேன்னு எனக்கு தெரியும். ஆமா கண்டிஷனை போட்டு இப்படிலாம் பாக்குறீங்க, இது நியாயமா? ஏய் நான் உன்னை தப்பா பார்க்கல. அவளுக்கு கரெக்டா அவங்க மருந்து போடலீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும். அங்க பாரு மறுபடியும் பிளட் வருதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா? நான் கூட கொஞ்ச நேரத்துல என் ப்ரோவை தப்பா நினைச்சிட்டேன். சாரி ப்ரோ. சாரி தூக்கிட்டு போய் குப்பையில போடுறோம் போடும். நீ சொல்லிட்டு இருக்கலாம், முதல்ல போய் நீ சாரியை மாத்து. அப்புறம் அடுத்த சாரியும் ஒயிட் கலராகவே கட்டாது. கையெல்லாம் ரத்தமா இருக்கலாம். அப்புறம் சாரியில் ஒயிட் கலர் வந்துரு போது வேற ஏதாவது கலர்ல எடுத்து கட்டு. இந்த தடவை ஒயிட் கலர் ஏதாவது கட்டணும், அப்புறம் தானே இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ, நாங்க 2 பேரும் மேட்சிங் இருந்தோம், இப்படி பிரிச்சு விடுறீங்க ப்ரோ. டேய் அது அவளுக்கு அடிபட்டுருக்கலாம், அங்கங்க ரத்தம் லேசா கசஞ்சிட்டு இருக்கேன். மறுபடியும் ஒயிட் கலர்ல கட்டினா ஒயிட் கலர்ல கரையும் ஆயிடலாம், அதுக்கு தான் அப்படி சொல்றேன். ஓ அப்படியா ப்ரோ? ஆமா ஆமா, அப்ப நீ சொல்றது கரெக்டு தான். ஓகே ப்ரோ, இன்னொரு நாள் நாங்க மேட்சிங்கா போடாமல போயிட போறோம், அப்ப பாத்துக்கலாம் ப்ரோ. பார்த்துக்கலாம் எப்படி மேட்சிங்கா போறீங்கன்னு நானும் பாக்குறேன். இன்னும் என்னடி பாத்துட்டு இருக்கேன், போய் முதல்ல சாரியை மாத்து. இல்லங்க, அது வந்து என்ன இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான், என்ன உன் பிரச்சனை? போய் போட மொத்தத்தில் உனக்கு என்னடி கஷ்டம்? ஏங்க புடவை இப்ப கட்ட முடியாது, கையை அசைக்க முடியலனா. ஆமால சாரி, அது நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, சாரிடி. ஐயோ ராதா, இதுக்கெல்லாம் நீ போய் ஃபீல் பண்ணலாமா? இப்போ என்ன, உன்னால புடவை கட்ட முடியாது அவ்வளோதானே, கவலையை விடு. நீ ரூமுக்கு போடி. கொஞ்ச நேரத்தில் அம்மா வருவாங்க, அம்மா வந்து கட்டி விடுவாங்க, நீ ரூமுக்கு போ. என்ன ப்ரோ அப்பப்போ ரொமான்டிக்ஸ் கட் பண்ணி விட்டுட்டே இருக்க ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, இந்த மாதிரிலாம் நீ கட் பண்ணாத சொல்லிட்டேன். மோகனு மூடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் என்னடி பார்த்துட்டு இருக்கான். நீ ரூமுக்கு போ, அம்மா பின்னாடி வருவாங்க, போ. சரிங்க ப்ரோ கொன்னுடும், மூடிக்கிட்டு நில்லு. என்னப்பா ராஜமணல் சீரிஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கான செக்மெண்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததா? ஆமாம் ஓகே டிஎஸ், ராஜமணல் சீரீஸை பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டிஎஸ். ஓகே பாய் டிஎஸ்.